ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான குக்கிங் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். சாமான்கள்லாம் நல்லா வறுத்து மணக்க மணக்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கருவேப்பிலை, பெருங்காயம், இந்த எல்லா சாமான்கள், தனியா வறுத்தது, காய வச்ச மிளகா, இப்போ இது எல்லாத்தையுமே இந்த டப்பாக்குள்ளே ஒன்றா மிக்ஸ் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். குழம்பு பொடி நல்லா வாசனையாக இருக்குது, செமையாக இருக்குது வாசனை. அப்படியே என்னை சுண்டி இழுக்கிறது, இப்பயே பண்ணுன்னு சொல்கிறது, அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது. ஹாய் ஆல். ஸோ ஃபைனலாக நல்லா 2 நாள் வெயில் அடிச்சது. அதில் மிளகா இதெல்லாமே நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். ஸோ குழம்பு இப்படி பண்ணுறதுக்கு உண்டான நேரம் வந்துருத்தோ. ஸோ நம்ம இப்போ அது எப்படி பண்ணுறதுன்றத மெஷர்மெண்ட் காமிக்கிறேன். ஜென்ரலாகவே சாம்பார் பொடியில் நான் தூர்தால் ஆட் பண்ண மாட்டேன், சோம்பு ஆட் பண்ண மாட்டேன், இந்த அரிசி இதெல்லாமே ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம பருப்பு வேக வச்சு சாம்பாரில் போட்டுடுவோம். ஸோ அதை தனியாக உங்களுக்கு பருப்பெல்லாம் அதில் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இதில் தூர்தால், அதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணுவேன், ப்ளஸ் அரிசி, அப்புறம் கல்லுப்பு இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் குழம்பு பொடியை ரெடி பண்ணி எடுத்துட்டு தனியா ஒரு 4 பட்டை 4 லவங்கம் எல்லாத்தையும் வறுத்துட்டு கொஞ்சமா ஒரு குழம்பு பொடியை எடுத்து இந்த வறுத்த பட்டை லவங்கத்தெல்லாமும் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்க சம் ஆஃப் த கிரேவிக்கு நீங்க அது போட்டு எல்லாம் அல்டிமேட் டேஸ்டா இருக்கும். நான் கொஞ்சமா அதை ரெடி பண்ணி அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுப்பேன். ஸோ என் பொண்ணு அதான் சொல்லிகிட்டே இருக்கா, அம்மா நீ ஏதோ ஒன்று ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவேம்மா, அந்த டேஸ்ட் எனக்கு வரமாட்டேங்கிறது, தயவுசெய்து அந்த பொடி ரெடி பண்ணி கொடு அப்படின்னு இருக்கா. ஸோ அவளுக்காக ப்ளஸ் ஆத்துக்காகவும் கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கலாம். ஸோ கூடவே உங்களுக்கும் இதை காமிக்கலான்ற ஐடியா தான். சாம்பார் பொடிக்கும் குழம்பு பொடிக்கும் உள்ள வித்தியாசங்கள் அவ்வளோதான். மெஜாரிட்டி சேம், கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. இது இந்த குழம்பு பொடி சாதாரணமாக நான் நம்ம மெந்திய குழம்பு, சுண்டவத்த குழம்பு, மணத்தக்காளிக்காய் வத்த குழம்புக்கெல்லாம் நான் சாம்பார் பொடி போட்டு பண்ணுவேன். மற்றபடி வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த குழம்பு பொடி போட்டு பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தான் சின்ன நுணுக்கங்கள்ல டேஸ்ட்ல நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ இதை எப்படி பண்றதுன்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. மிளகாயை நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். பாருங்க, கலக்கலான்னு சத்தம் கேட்கறதா. இப்படி பண்ணாக்கா அப்படியே நொறுங்கணும், மிளகா அப்படி இருக்கணும், அப்படியே சுக்காட்டம் காஞ்சிருக்கு. ஸோ இந்த மிளகா இருக்கு. அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் கூட நல்லா காய வச்சு எடுத்துட்டு இருக்கேன். ஈவன் இன்னும் கூட லேசா ஒரு 1 or 2 இலைகள் அங்கங்க கொஞ்சம் ஈரம் இருக்கு. போய் பெரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா இருக்கும். எங்க ஆத்துல லிஃப்ட் வேற ஒர்க் ஆகலையா, ஐயோன்னு இருந்தது. என்ன காயறதோ காயட்டும், மிச்சத்துக்கு நம்ம வானலில் வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. கருவேப்பிலை நான் இப்போ எப்படி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். இதுல கிராம்ல சொல்றேன், உங்களுக்கு மெஷரிங் கப்லையும் உங்களுக்கு சொல்றேன், ரெண்டுமே சொல்றேன். கிராம்ல சொல்றதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நவடேஸ் இப்ப நம்ம எல்லாமே கடைகள்ல போய் வாங்கச்ச 100 கிராம், 50 கிராம், 200 கிராம் தனித்தனியா கிடைக்கிறது. அப்படியே வாங்கின்னு ஈஸியா அரைச்சிடலாம். மெஷரிங் கப்புன்னு அகைன் சில பேர்ட்ட மெஷரிங் கப் இருக்கும், இருக்காது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே சொல்றேன், எது ஈஸியோ பார்த்துக்கோங்க. நான் இப்ப 400 கிராம் தனியா எடுத்துட்டு இருக்கேன். நிறைய பொடி கிடையாது. ஸோ 400 கிராம் தான் தனியா எடுத்துட்டு இருக்கேன். இது அப்படியே டிமார்ட்டோட தனியா. அதுக்கு கிட்டத்தட்ட 300 கிராம் குண்டூர் மிளகாயும் 300 கிராம் வியாடிகை சில்லி எடுத்துட்டு இருக்கேன். 400 கிராம் தனியாக்கு 600 கிராம் மிளகா எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மெஷரிங் கப்பால 2 கப்பு தூர்தால், தட் இஸ் ஒரு 150 கிராம்ஸ் வரும். தூர்தால் 2 கப்பு போட்டு இருக்கேன், 150 கிராம்ஸ் கிட்ட வரும். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் இந்த மெஷரிங் கப், இது அரை கப்பு, அரை மெஷர்மெண்ட் உள்ள கப்பு. இதால 2 தூர்தால் எடுத்துட்டு இருக்கேன், 1 கடலைப்பருப்பு, 1 உளுத்தம்பருப்பு. அதுக்கப்புறமா 100 கிராம் சோம்பு, அதுக்கப்புறமா 50 கிராம் ஜீரகம், 50 கிராம் கடுகு, 50 கிராம் வெந்தயம், ஒரு 25 கிராம் வாசனைக்கு மிளகு போட்டா போதும், நிறைய வேண்டாம்.
இது எல்லாமே குட்டி மெஷரிங் கப் இருக்கு இல்லையா, இது வந்து 1/4 மெஷரிங் கப். இதால 1 கப்பு வரும் நமக்கு. கடுகு 1 கப்பு, வெந்தயம் 1 கப்பு, ஜீரகம் 1 கப்பு, இந்த கப்பால 1/2 கப்பு மிளகு, அதுக்கப்புறம் இந்த கப்பால 1 கப்பு அரிசி, இந்த கப்பால 1 கப்பு உப்பு. ஸோ இதெல்லாம் 1 by 1 வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கூடவே அப்படியே பேசிட்டே நம்ம வறுக்கலாம். இது ஒன்றும் சமைக்கிறதுல க்ளோஸ்அப்ல காட்டும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வானலி எடுத்து வச்சுக்கிட்டு உங்களை அப்போ வந்து பார்க்குறேன். இந்த வாக் பேன் வந்து நான் இதில் போட்டிருக்கேன், அடுப்பில் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் சுட்டுன்னு இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த மிளகா வந்து காஞ்சது தான், இதை வறுக்க வேண்டாம். நம்ம அப்படியே அரைக்க போகிற அந்த பாத்திரத்தில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சீட்ஸோட போட்டுக்கணும். ஏன்னா காஞ்சதுனால அதோட சீட்ஸ் எல்லாம் வெளியில வந்து உதிர்ந்து விழருது. ஸோ அதையும் சேர்த்து போட்டினாதான் உங்களுக்கு காரம் கிடைக்கும், இல்லைன்னா காரம் கிடைக்காது. அதே போல பொடியும் நல்லா கண்டு வரும். கலக்கலான்னு இருக்கு, அப்படியே கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. தனியாவை கட் பண்ணி இந்த பாத்திரத்துல போட்டுடலாம். கருக்காம இப்படி தொட்டு பார்த்தா நல்ல சூடு இருக்கணும், அந்த அளவுக்கு இருந்தா போதும். ஸோ இது ஃபுல் வறுத்துட்டு காமிக்கிறேன். ரொம்ப நேரம் இருந்தா போர் அடிக்கும். பார்த்தேன்னாக்கா நல்லாவே இப்படி தொட்டா நல்ல சூடா இருக்கு. இந்த அளவுக்கு சூடு இருந்தா போதும். ரொம்பவே வந்து கருத்து போய் வாசனை வர வேண்டாம். செவக்க ஆரம்பிச்சுடுத்து மேல லேசா ஒரு புகையும் கூட வர ஆரம்பிச்சுட்டு நல்ல சூடா இருக்கு. இதை நான் இப்ப சின்னது பண்ணிட்டு இந்த தட்டுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே ரொம்ப வெயிட்டா இருக்கும் பாத்திரங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இன்னைக்கு நான் ஒரு கதை பார்த்தேன். ஆக்சுவலா யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு போட்டிருந்தா, கிச்சன் டூர் போடுங்கன்னு நிறைய பேர் கேட்கறேன் இல்லையா, இதுல போடுறதுக்கு நேரம் வரல, அவ்வளவுதான் சொல்றதுக்கு. இப்ப வந்து துவரம்பருப்பு 1/2 மெஷரிங் கப்பால 1 போட்டிருக்கேன், இன்னொன்னு 1/2 போட்டிருக்கேன். ஸோ தட் விச் மீன்ஸ் 3/4 கப்பு துவரம்பருப்பு. இதையுமே இப்படி செவக்க வறுத்துக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு நெட்ல ஒரு கதை பார்த்தேன். ஒரு வயசானவர் வந்து கழுதை 2 வளர்த்தாராம். அந்த கழுதைகள் வந்து நல்லா ஓடி ஆடிட்டு இருக்கச்ச ஒரு கழுதை வந்து கிணத்துக்குள்ள விழுந்துருத்தான். அந்த மாதிரி விழுந்த உடனே ரொம்ப ஆழமான கிணறுன்றதுனால அந்த கழுதைய தூக்கி எடுக்கிறதுல கஷ்டமா இருந்துதான். அப்ப வந்து அந்த கழுதை ஒரே சத்தம் போட்டுட்டே இருந்துதான். சரி, அவர் நினைச்சாராம், இப்ப என்னால அந்த கழுதையை தூக்கி எடுக்கவும் முடியாது, அது வயசாயிடுத்து, அது செத்து போனா செத்து போட்டும், பரவாயில்ல விட்டுடலாம் அப்படின்னு. ஆனா ஊர்ல உள்ள ஜனங்கள்லாம் 2 நாளா கத்துறது, எங்களால ஊர்ல இருக்கவே முடியல, தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னாலாம். சரி, இவர் என்ன பண்ணாராம், நம்ம ஒண்ணு பண்ணலாம், என்னால உள்ள இருந்து எடுக்கிறது கஷ்டம், நீங்க என்னால ஹெல்ப் பண்ணீங்கன்னா நம்ம வந்து மண்ணை அள்ளி அள்ளி அதுக்குள்ள போட்டு அதை நம்ம புதைச்சிடலாம் அப்படின்னு சொன்னாராம். உடனே ஊர் ஜனங்கள்லாம் மண்ணை வாரி அள்ளி போடுறதுக்கு வந்துருத்துங்களாம். ஜனங்க மண்ணை போட 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 அந்த கழுதை என்ன பண்ணித்தான், மேல ஏறி 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 வெளியில வந்துருத்தான். ஸோ ஜனங்க கெட்டதா உங்களை மேல மண்ணை வாரி இறைக்கிறதுக்கு வேகமா வந்துருவா. ஆனா நம்ம மனசு வச்சா அத்தனை கெட்டதுல இருந்தும் வெளியில வந்து நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு குட்டி கதை யாரோ ஒருத்தர் சொன்னா, எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஸோ வாழ்க்கையில சாதாரணமாவே கெட்டதை பண்றதுக்குன்றதுக்கு மக்கள் சேர்ந்துருவா, நல்லதை செய்யறதுக்குன்னு பார்த்தாக்கா யாருமே வரமாட்டா, யோசிப்பா, டைம் எடுத்துப்பா, ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும். ஸோ அது மாதிரி எனக்கு வந்து இந்த கிச்சன்ல வந்து 99% எல்லாருமே வந்து அழகா இருக்கு கிச்சன் அப்படின்னு சொல்றான். ஒரு சில பேர் கிளம்ஸியா இருக்கு, கிளட்டரா இருக்கு. எங்க ஆத்துல கிளீனிங்க்குல யாரும் வேலைக்கு ஆள் கிடையாது. கிளீனிங் பண்றதா இருக்கட்டும், பெருக்கி துடைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நான் தான் பண்றேன். என்னோட கிச்சன் எனக்கு பிடிச்சிருக்கு,
நான் ஆசையாக உள்ளே வந்து வேலை செய்கிற இடம், எனக்கு மனசை நிறைவு கொடுக்குற இடம். ஸோ அந்த கிச்சன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ ஐ எம் ஹாப்பி. அதுக்கோசரம் அவள் சொல்கிறான்றதுக்கோசரம் எனக்குலாம் வருத்தம்லாம் கிடையாது. இப்படி தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு வருத்தங்கள் இல்லை. அதனால தான் சில நேரத்தில் கிச்சன் காமிச்சா பயமாக இருக்குது. லிட்டரலாக எனக்கு பயமாக இருக்குது. என்னத்துக்கு இவ்வளோ சாமான் வச்சுட்டு இருக்க, என்னத்துக்கு இதை வச்சுட்டு இருக்க, எவ்வளோ வாங்கியிருக்கா பாரு அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு க்ரௌடு வரும். அந்த ஒரே காரணத்துக்கோசரம் தான் அதை வந்து தைரியமே இல்லை எனக்கு கிச்சன் டூர் போடுறதுக்கு. உண்மையிலேயே சொல்ல போனாக்கா இல்லைன்னா நோ மினிட்ல போட்டுடலாம். எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. டெய்லி உங்களுக்கு கிச்சனை காமிச்சிட்டு தானே நான் வேலையே பண்ணுறேன். ஸோ அதனால எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. பட் ஒரு பக்கம் உள்ள பயமாக இருக்குது. இன்னும் இவ்வளோ சாமான் வச்சுட்டு இருக்கா. என்னையே சில பேர் கேட்டாங்க, இதுக்கு இவ்வளோ சமைக்கிற அப்படின்னு. அதே ஒருத்தர் வந்து இவ்வளோ கம்மியாக சமைக்கிறேல உங்களுக்கு போருமா அப்படின்ட்டுன்னு. சரி, எல்லாமே அவ ஆத்துக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். எல்லா விஷயமும் நம்மளால வெளியில பேச முடியாது. ஸோ இந்த மாதிரி இதை பரப்பி ஆர்வாடி விடுங்கோ. ஸோ தட் ஆறிடும் நன்னா. இப்போ பருப்பு வந்து நல்ல வாசனையா செவந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு தட்டில் பருப்பையுமே நம்ம கொட்டின்றலாம். இப்போ கடலைப்பருப்பு அண்ட் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். கடலைப்பருப்பு அண்ட் உளுத்தம்பருப்பு வந்து இந்த மெஷரிங் கப்பால் 1/2 கப்பு 1, உளுத்தம்பருப்பு 1/2 கப்பு 1. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன அமௌண்ட் பண்ணினேன் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதை செவக்க வறுத்துட்டு காமிச்சிடுறேன். துவரம்பருப்பு பாருங்க, நல்ல சிகப்பாக வறுத்துண்டாச்சு. இப்போ நம்ம வந்து உளுத்தம்பருப்பு அண்ட் கடலைப்பருப்பையுமே அதே மாதிரி நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு பாருங்க நல்லா செவந்துடுத்து. இதுக்கு மேலே நல்ல வாசனையும் வந்துடுத்து. இப்போ நம்ம வந்து இதையுமே இதோடு சேர்த்து ஆற வச்சுக்கலாம். 1/4 மெஷரிங் கப்பால் வெந்தயம், அது வந்து 50 கிராம் வெந்தயம். பேக்கெட்டில் 50 கிராம், மெஷரிங் கப்பில் 1/4 கப் வெந்தயம். அதே மாதிரி 1/4 கப் கடுகு, 50 கிராம்ஸ் மெஷரிங். இதில் பேக்கெட்டில் வந்து 50 கிராம்ஸு, மெஷரிங் கப்பில் 1/4 கப்பு ஜீரகம், 1/4 கப். இது எல்லாமே 50 கிராம்ஸ். மெஷரிங் கப்பால் 1/4 கப்பு. இது வந்து 100 கிராம், மெஷரிங் கப்பால் 1/2 கப்பு சோம்பு. ஸோ சோம்பு வாசனை கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இதில். ஸோ அதனால் 1/2 கப்பு போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே நம்ம இப்போ லேசாக வறுத்துக்கலாம். 1/4 கப்பு மெஷரிங் கப்பால் எல்லாம் போட்டேன் இல்லையா, அதுலேயுமே அகைன் 1/2 கப்பு தான் மிளகு. கொஞ்சமாக வாசனைக்கு தான் போட்டிருக்கேன், நிறையா வேண்டாம். அடுப்பை நல்லா சின்னது வச்சுன்ட்டு இது எல்லாத்தையுமே வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். கடுகு பொரியணும், ஜீரகம் பொரியணும், வெந்தயம் வந்து நல்லா செவந்து வரணும். அப்போ நல்ல வாசனை வரும், வீடு முழுக்க வாசனை வரும். அந்த அளவுக்கு வாசனை வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துண்டா பொடி நல்ல வாசனையாக இருக்கும். இதை வறுத்துட்டு காமிக்கிறேன். கடுகெல்லாம் வெடிக்கிற சத்தம் கேட்குறதா? வெந்தயமும் செவந்து வர ஆரம்பிச்சுடுத்து. இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. அடுப்பு மேக்ஸிமம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து வறுத்தாதான் வந்து நல்ல வாசனை அதுக்கு கொடுக்கும். சடன்னாக ஹீட்டாக வச்சு பண்ணையில் அப்படின்னா வேலை சீக்கிரம் ஆகிடும். அந்த பண்டம் வந்து உங்களுக்கு கரெக்டான வாசனையும் கன்சிஸ்டன்சியும் கிடைக்காது. இப்போ நான் சிம்லேயே வச்சு இத்தனை நேரம் வறுத்தேன். கரெக்டான பதத்தில் பொரிய ஆரம்பிச்சுட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். 1/4 மெஷரிங் கப்பால் அரிசி, இட்லி அரிசியும் எடுத்துக்கலாம், பச்சை அரிசி கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஜென்ரலாகவே அரிசி மாவு கரைச்சி குத்துவா குழம்புக்கு கெட்டியாகணுன்றதுக்கோசரம். பருப்புகள்லாம் ஆல்ரெடி இருக்குது, ஸோ அதுலேயே கூட குழம்பு கெட்டியாகும். இன்னும் கொஞ்சம் அரிசி போட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லா கெட்டியாகும். இது நல்லா அரிசி பொரிஞ்சு வரட்டும். அரிசி நல்லாவே பொரிஞ்சு எடுத்து பாருங்க, நல்ல வெள்ளை கலராக வந்துடுது. அடுத்தாப்பில் கல் உப்பு, அதே மெஷரிங் 1/4 கப்பால் போட்டிருக்கேன். கல் உப்பையும் நல்லா வறுத்துட்டு போட்டாக்கா பூச்சி வண்டு இதெல்லாம் பொடியில் வராமல் இருக்கும்.
ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும். இதையும் வறுத்துட்டு இப்போ எல்லா சாமானையும் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இது ஆறின்னு இருக்குது. அதோட உப்பையும் சேர்த்துட்டு கடைசியாக கருவேப்பிலையை வானலியோட சூட்லேயே வறுத்துண்டா போகிறோம். கலர் மாறாமல் வறுத்துக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கருவேப்பிலையை மேல் பார்ட் எல்லாமே காய வச்சதுலேயே நல்லாவே வந்து காஞ்சிருக்கு. இந்த உள்ளே இருக்கிற பார்ட் மட்டும்தான் கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்புறமா என்ன ஆகிடும், ஈரத்தோடு பட்டால் பவுடர் வந்து பூச்சி வந்துடும். ஸோ இப்படி பரப்பி வானலியோட சூட்லேயே அது வந்து கரகரான்னு வந்தால் போகிறோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அதுக்குள்ளே இதெல்லாம் ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா மிளகாயோட 1 by 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இதில் வந்து நான் பெருங்காயம் வந்து நான் பால் பெருங்காயம் இது வந்து இந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை, இது ஃபுல் டப்பாவுமே போட்டுருவேன். எனக்கு பால் பெருங்காயம் போட்டால் நல்ல குழம்பு வாசனையாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேணுன்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் ஒரு 50 கிராம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி பாக்கு வெட்டியால் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் வறுத்துட்டு. அதுக்கப்புறமா நான் வரலி மஞ்சள் வந்து 1 கிலோ நல்லா லேசாக வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 50 கிராம் பொடி அரைச்சது வந்ததுக்கப்புறமா ஒரு 50 கிராமை வந்து நான் பொடியோடு சேர்த்து கலந்து வச்சுருவேன். தேவைப்பட்டால் கலக்கலாம், அப்படி இல்லைன்னா தளிகை பண்ணிச்சா நம்ம தனியாக மஞ்சள் பொடியை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த டப்பாக்குள்ளே ஒன்றா மிக்ஸ் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பொடி நல்லா அரைச்சி மணக்க செம்மையாக இருக்குது. அப்படியே என்னை சுண்டி இழுக்கிறது, என்னை சாப்பிடுன்னு சொல்கிறது. அந்த அளவுக்கு செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா. ஸோ நான் இப்போ வந்து குழம்பு பொடி நமக்கு ரெடி. இது கொஞ்சமாக ஒரு 2 பீஸ் 3 பீஸ் சுருள் பட்டை போட்டிருக்கேன். ஒரு 5 கிராம்லேருந்து 10 கிராமுக்கு லவங்கம் போட்டிருக்கேன். ஒரு 5-6 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதையுமே அந்த வானலிலேயே சூட்டில் லேசாக வறுத்துன்ட்டு ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தேன்னா இதை 1-2 அரைச்சின்னு இருக்கேன். இப்போ ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறதுனால அது வந்து அரைப்படாது. ஒரு 2 கும்பாச்சியாக கரண்டியால் இந்த பொடியை இதோடு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா குருமாக்கு ஒரு சில வெஜிடபிள் கிரேவி அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணுவோம் இல்லையா, அந்த ஐட்டத்துக்கெலாம் இது போட்டால் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் போய் இப்போ மிஷினில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். குழம்பு பொடி நல்லா வாசனையாக இருக்குது, செம்மையாக இருக்குது வாசனை. ஒரு சூடு கம்ப்ளீட்டாக இதெல்லாம் ஆறுற வரைக்கும் ஒரு பேப்பரில் போட்டு நல்லா ஆர்வாடை விட்டு நல்லா சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமா டப்பாவில் போட்டு வைக்கணும். இல்லைன்னா வேர்த்து ஒரு மாதிரி மாய்ஸ்சர் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ஓப்பனாகவே இருக்கணும். இப்போ மூடி வைக்கக்கூடாது. கொஞ்சோண்டு பட்டை லவங்கம் ஏலக்காயை வறுத்து மிக்சியில் பொடி ஃபஸ்ட்டு ஒரு அரையும் குறையுமா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சின்னு வந்து குழம்பு பொடியே இதோட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சுன்ட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இதை வந்து ஒரு குருமாலாம் பண்ணுறோம் இல்லையா, சப்பாத்தி பரோட்டா ஈவன் சம்டைம்ஸ் இட்லிக்கெலாம் கூட ஒரு டைப் ஆஃப் குருமாலாம் வரும். அதெல்லாம் பண்ணச்சா இந்த பொடி போட்டுண்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். என் பொண்ணு இதை தான் ரொம்ப விரும்புகிறான். இதை நான் மிஸ் பண்ணுறேன், எப்படியாவது எனக்கு பண்ணி கொடுத்தானு அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். எப்போ வேணுமோ இந்த குழம்பு பொடியை எடுத்து அப்பப்போ கொஞ்சோண்டு பட்டை லவங்க ஏலக்காயை லேசாக வறுத்துட்டு குழம்பு பொடியும் அதில் போட்டு மிக்சியில் பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். நிறையா பண்ணிக்க வேண்டாம், அந்த பட்டை லவங்கத்தோட வாசனை சீக்கிரமாக போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டா போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மணக்க குழம்பு பொடி பண்ணி காமிச்சிருக்கேன். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.